அண்மை செய்தி. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபடும் மக்களை விஜய் நாளை சந்திக்க உள்ளார். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்கொடாவூர் பகுதியில் உள்ள வீனஸ் ரெசார்ட் திருமண மண்டபத்தில் போராட்டக் குழுவினரை விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். பரந்தூர் மக்களை விஜய் நாளை சந்திக்கும் நிலையில் இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையின் இரண்டாவது மிகப்பெரிய விமானம் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய இருக்கிறது. மத்திய மாநில அரசுகளுடன் அனுமதி பெற்று நிலங்கள் கையகப்படுத்தும் பணியில் நடைபெற்று வருகிறது. ஒரு சில ஊர் மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 900 நாட்களை கடந்து போராட்டத்தை நடத்தி வருகிறார். தினந்தோறும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு பணி புறக்கணிப்பு அதே போன்று பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இவர்களை பல்வேறு கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு பெற்று வந்தக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிக்கும் விஜய் அவர்கள் சந்திக்க உள்ளதாக கடந்த வாரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு மனு அளித்திருந்தார். அந்த மனுவின் அடிப்படையில் நேற்று அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. 20ஆம் தேதி நாளை 1 மணி அளவில் இந்த சந்திப்பு நடைபெறலாம் என தெரிவித்திருந்தார்கள். இதற்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக 3 மாவட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் 700க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுவதாக தெரிவித்திருந்தனர். இந்த பகுதி பரந்தூர் விமான நிலையம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஏகனாபுரம் என்ற பகுதியில் அம்பேத்கர் திடல் என்று இருக்கிறது. அந்த பகுதியில் தான் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். இருப்பினும் இருபுறங்களிலும் ஏரிகள் இருப்பதன் காரணமாகவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக தனியார் திருமண மண்டபத்தில் வைத்துக் கொள்ள போராட்டக் குழுவினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் கோரிக்கை வைத்திருந்தார். அதனை ஏற்க மறுத்து கடந்த 24 மணி நேரமாக இழுபறி ஈடுபட்டனர். தற்போது அந்த இழுபறியானது மழையின் காரணமாக தொடர்ந்து நேற்று இரவு தொடங்கி தற்போது வரை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. அந்த திடலில் வைப்பதற்கான முகாந்திரம் இல்லை என்பதன் காரணமாக வீனஸ் ரிசார்ட் அந்த பகுதியில் தனியார் திருமண மண்டபம் இருக்கு. மேல் பொடவூர் பகுதி காஞ்சிபுரத்திலிருந்து 10 கிலோமீட்டரும் பரந்தூரிலிருந்து 10 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மைய பகுதி ஆகியால் இந்த பகுதியில் விஜய் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒரு குறிப்பிட்ட இந்த ஊர் மக்களைச் சேர்ந்த 9 கிராம மக்கள் சந்திப்பதற்காகவும் அதே போல் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அங்கு சந்திப்பதற்கான பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று சுற்றிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்போதே எடுத்துக்கொண்டார்கள். அந்த பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டுவதன் காரணமாக விஜய் நாளை மதியம் திங்கட்கிழமை மதியம் 1 மணி அளவில் அந்த போராட்டக் குழுவினரை சந்தித்து பேசுகிறார். அதன் பின்பாக அங்கு அவர்களுடன் கலந்துரையாடி சிறப்புரையாற்றுகிறார். அந்த வீனஸ் கார்டன் திருமண மண்டபம் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் அவர் உத்தரவின் பேரில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரிசார்ட் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளிலும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டக் குழுவினர் இந்த அம்பேத்கர் திடலில் வைக்க வேண்டும் 24 மணி நேரமும் அந்த கோரிக்கை வைத்திருந்த நிலையில் மழையின் காரணமாக அந்த பகுதிக்கு தற்போது விஜய் சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் 24 மணி நேரத்தில் விஜய் சந்திக்கக்கூடிய இடமானது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகியால் நாளை வருவதன் காரணமாக பல்வேறு ஏற்பாடுகளை இந்த போராட்டக் குழுவினரும் பாதுகாப்பு பணியில் போலீசாரும் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.